அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த குழுவின் சார்பாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்து மாலிக் யௌமித்தீன் வரை பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக, இந்த இய்யாகங்கிற வார்த்தை எப்பயுமே அதற்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் இருக்கும். அதாவது அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த இய்யாக்கங்கிற அந்த வார்த்தை வந்துடும். சரிங்களா? இதோடைய விளக்கம் என்னன்னா, உறுதியாக உன்னையே நம்ம தமிழ்ல எழுதிடுறோம். ஆனா உன்னைதான், உன்னை மட்டும்தான், உன்னையே நாங்கள் நஅபுதுன்னு சொன்னா நாங்கள் வணங்குகின்றோம், நாங்கள் இபாதத் செய்கின்றோம். இன்னும் வான இன்னும் ஈயாக்க உன்னையே நஸ்தஈனுனா உதவி தேடுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். நஅபுதுனா வணங்குகின்றோம், நஸ்தஈனுனா உதவி தேடுகின்றோம். ஈயாக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை அழுத்தமாக சொல்லுது, உன்னை மட்டும்தான், ஒன்னதான் வணங்குறோம், ஒன்னை மட்டும்தான் நாங்க உதவி தேடுறோம். இத்தனை சிபத்துகளுக்கு பிறகு, இத்தனை வர்ணனைகளுக்கு பின்னாடி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தி அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்ப், நான் அப்படிங்கிறது ஒரு இஸ்ம், அதாவது என்ன சொல்லுவாங்க, பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நவுனு, அதாவது ப்ரொனவுன். நான் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியா பிரியும். இஹ்தினா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. எதை? அஸ்ஸிராத்த, சிராத்னா பாதை, வழித்தடம் சொல்றதுக்கும் சிராத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? முஸ்தகீம் அப்படின்னு சொன்னா நேரான. ஓகேவா? அதான் நம்ம நேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம். நேரான பாதையிலே எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. ஓகேவா? அதாவது நேரான பாதையில அல்லாஹ்விடம் வழிகாட்டுவாயாகன்னு சொல்லி சொல்றோம். அந்த நேரான பாதை எப்படிப்பட்ட பாதை? சிராத்தல்லதீன, அதாவது சிலர், அல்லதீனா ஒரு சிலர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவர்களுடைய பாதை. எப்படிப்பட்டவர்கள்? அன்அம்த அலைஹிம். ஓகேவா? இந்த அல்லதீனங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு ஹூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது கேள்விக்காக சொல்லக்கூடிய ஹூ இல்ல, நம்ம இடையில வந்துட்டு பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரக்கூடிய வார்த்தை தான். அதாவது அல்லதீனக்கு பின்னாடி அன்அம்த அலைஹிம் இருக்கு இல்லையா? அந்த அன்அம்தங்கிறது ஒரு வேர்ப், ஒரு வினைச்சொல். அன்அம்த நீ அருள் புரிந்து விட்டாய்னு அர்த்தம். ஒரு பாஸ்ட் டென்ஸான ஒரு வேர்ப், இறந்த கால வினைச்சொல். நீ அருள் செய்து விட்டாய். அலைஹிம் அவர்கள் மீது. அந்த அவர்கள் அப்படிங்கிற அந்த அலைஹிம் இருக்கு இல்லையா? அலா அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், ஹிம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ப்ரொனவுன், பிரதிபெயர் சொல். சரிங்களா? அந்த ஹிம்ம தான் இந்த அல்லதீன கூட சேர்ந்து பொருள் வைக்கணும். எவர்கள் மீது, அலான மீதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் ஆன் அப்படி ஒரு டேபிள் மேல ஒரு பொருள் இருக்குன்னா அலா அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. அலல் எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. ஓகேவா? எவர்கள் அலைஹிம் அப்படிங்கறத நம்ம அவர்கள்னு சொல்லாம அல்லதீனங்கிற வார்த்தை இருக்கிறதுனால எவர்கள் அப்படின்னு சொல்லி வைக்கணும். எவர்கள் அழான மீது, எவர்கள் மீது அன்அம்த நீ அருள் புரிந்தாயோ. அன்அம்தனா நீ ஒரு ஆண் அருள் புரிந்தாய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அன்அமனா அருள் புரிந்தான், அன்அமங்கிற வார்த்தை அருள் புரிந்தான். அன்அம்த அப்படிங்கும்போது அது அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடிய செகண்ட் பர்சனுடைய அர்த்தமாக மாறும் அது. ஓகேவா? இப்ப நீ அருள் புரிந்தாய், எவர்கள் மீது நீ அருள் புரிந்து விட்டாயோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையை, அப்படிப்பட்டவர்களுடைய நேரான பாதையை எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வைரில் மகுதூபி, மகுதூப்னா கோபப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அலைஹிம் அவர்கள் மீது நீ கோபப்பட, அதாவது இந்த அல்லதீன பின்னாடி வந்ததுனால இங்கேயும் நம்ம எவர்கள் தான் சொல்லணும். ஓகேவா? எவர்கள் மீது நீ கோபம் புரியாமல் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி. வலவாலின் இன்னும் வழிகட்டவர்களுடைய
வழி கெட்டவர்கள் அல்லாமல். ஓகேவா? அந்த கைர் இருக்கு இல்லையா? கைரி அப்படிங்கிறது கூட சேர்த்து வரும் அந்த கிராமர். பட் அது வேண்டாம் நமக்கு. நான் பொருள் மட்டும் சொல்றேன். அதாவது நேரடி பொருள். எவர்கள் மீது நீ வந்துட்டு கோபம் கொண்டாயோ அவர்கள் அல்லாமல், இன்னும் எவர்கள் வழிகெட்டு விட்டார்களோ அவர்கள் அல்லாமல் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய நேரான பாதை. இது வந்துட்டு தான் புரியறதுக்கு வேண்டி அவர்கள் கோபப்பட்டவர்களும் அல்ல, அல்லாஹ் எவர்கள் மீது கோபப்பட்டானோ அவர்களும் அல்ல, வழிகெட்டவரும் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழா எழுதுறோம், எழுத்து வடிவில் வர்றதுக்கு வேண்டி. ஆனா சரியான அர்த்தம் அப்படிங்கிறது எவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் எவர்களை கெடாமல் இருந்தார்கள், அதாவது வழிகெட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அல்லாமல் எவர்கள் மீது இறைவன் அருள் புரிந்தானோ அப்படிப்பட்டவர்களுடைய நேரான பாதை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா முடிச்சிட்டோம். இனி சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கும் பொழுது சின்ன சின்ன வசனமா இருந்துச்சா 2 வசனம் பார்க்கலாம், பெரிய பெரிய வசனமா இருந்தா ஒவ்வொரு வசனமா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.